ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கின பாலிய நண்பர் பாலமுரளி. அவனோட பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கு, அதுக்காண்டி பத்திரிக்கைக்கு வந்திருக்காப்ல. முரளி பார்த்து இந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ல தான் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது. பத்திரிக்கை கண்டிப்பா மேரேஜ் அட்டன் பண்ணிடுவேன். சரி, நீ நம்ம எல்லாம் காலேஜ் லைஃப்ல சூப்பரா போயிட்டு இருந்தோம். இப்போ நீ காலேஜ் லைஃபை கடந்து நீயும் என்னெல்லாமோ பிசினஸ் பண்ணி எல்லாமே கடந்து வந்துட்டு இருக்க. இப்போ வரக்கூடிய ஃபியூச்சர்ஸுக்கு நீ என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜை விட்டு வெளியே வரும்போது நீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இப்போ வரக்கூடிய ஃபியூச்சரில் உள்ள பையங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் மட்டும் தான் பண்ணோம். அதான் விஷயம். பார்த்துங்க, படிக்கணும்ன்ற எண்ணமே எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட பேக்ரவுண்ட்ஸ் அப்போ அப்படி இருந்தது. சரி, எங்களுக்கு ஈஸியான முறையில் எங்களோட வாழ்வாதாரங்கள் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால நாங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு படிப்பு அவ்வளவு முக்கியமான விஷயமா எங்களுக்கு தெரியல. நான் சொல்றது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஆனா அப்படி தலையில மாறிடுச்சு அந்த சிச்சுவேஷன். ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன படிக்கணும்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க சூஸ் பண்ணணும். காலேஜ் படிக்கும் போது என்ஜாய் இருந்தாலுமே என்ன படிக்கணும், காலேஜ் படிக்கும் போது என்ஜாய் பண்ண முடியாது. சரி, நல்லா படிக்கணும். அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்க முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன வேணும்னு படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ஜாபுக்கு போய் சம்பாரிச்ச பிறகுதான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஆக மொத்தத்துல காலேஜ்ல கேர்ஃபுல்லா படிச்சு வெளியே வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முந்தி காலேஜ் அப்படின்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட், அது ஒரு தனி உலகம். அது இன்னைக்கு அப்படி இல்லை. கல்வி மட்டும்தான். இன்னைக்கும் அப்படி பார்த்தா என்ஜாய்மெண்ட் பண்ணதானே செய்யறாங்க. இப்போ உள்ள பையங்க பாத்தீங்கன்னா பைக் அப்பா மாதிரிலாம் ஒரு 4 lakhs 5 lakhs பைக் அவ பாட்டுல வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணதான் செய்யறாங்க. அதுக்கு அடுத்து உள்ளதானே இப்ப அடுத்து என்ன இருந்து தெரியுது நமக்கு. அது காலேஜ்ல என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக வேண்டி போற பசங்க, சரிங்களா? அவங்களோட குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து அவங்க படிக்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றாங்க. கரெக்ட். அதனால எல்லாருமே நல்லா படிங்க. படிக்கிற காலத்துல நல்லா படிங்க. அடுத்து என்ஜாய் பண்ற காலத்துல நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்றதை காட்டிலும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமைஞ்சு கொண்டு போலாங்கிறத மாதிரிதான் என்னோட என்னோட வாழ்க்கை பயணத்துல நாங்க கத்துக்கிட்ட பாடம் அது. ஓகே முரளி, கண்டிப்பா இதை நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க. உன்னோட இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா முரளி சொல்றது மாதிரி என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களும் 30 வருஷத்துல டேனிங் வாழ்க்கை 35 வருஷத்துல வாழ்ந்துகிட்டே இருந்துக்கலாப்ல. ஸோ காலேஜ் கல்வி பயில்றதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. என்ஜாய்மெண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாம் நல்ல வேலைக்கு பாருங்க, நல்லா இருங்க. நன்றி. நானும் ஜெயசேகரன், பாலமுரளியுடன்.